படிச்சீங்கன்னா இன்னும் அவமானமா விட்டுருங்க. ஓகே. நயன்தாராவின் இதயத்தில் இடம் பிடித்தவர். நான் அப்புறம் படிக்க முடியாம போயிடும். அது சொல்லிட்டு இப்ப படிச்சீங்கன்னா இன்னும் அவமானமா விட்டுருங்க. ஓகே, நானே படிச்சுக்கிறேன். காதலி திரையில் காளியாவாதி எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஒரு நிமிஷம் மேடம், விட்டுருங்க மேடம் ப்ளீஸ். அவர் வேற போயிட்டாரு சார், எஸ் சார் போயிட்டாரு. சார் வெயிட் பண்ணுங்க சார், அவங்க தப்பா நினைச்சுப்பாங்க சார், நான் ப்ரிப்பேர் பண்ணலன்ட்டு. காதலை திரையில் கேட்கல என்ன சொன்னீங்க? ஓ ஐயோ, அப்படிலாம் இல்ல, எழுதிட்டு வரல நீங்க நினைச்சிட கூடாதுல. காதலை திரையில் கவிதையாய் வடித்தவர், கலர்ஃபுல் காட்சிகளில் கனவுகளை படைத்தவர், போடா போடியில் துள்ளி குதித்த இளமை, நானும் ரவுடிதான் என்று சொல்லி ஜெயித்த பெருமை, எளிமையான வரிகளால் இதயங்களை தொட்டவர், பாடல் ஆசிரியனாய் பாட்டிலேயே மேஜிக் செய்பவர், இயக்குனராய் இவர் ஒரு ட்ரீம் மேக்கர், வசனங்களில் இவர் ஒரு ட்ரெண்ட் செட்டர், காத்து வாக்குல தனது காதலை சொல்லி நயன்தாராவின் இதயத்தில் இடம் பிடித்தவர், முகத்தில் தெரியும் செல்மிஷ அரட்டை, இவருக்கு உலக உயிர் குழந்தைகள் இரட்டை, தானா சேர மாட்டார் சேர்ந்தால் விடமாட்டார், தமிழ் சினிமாவில் பலரும் பொறாமை கொள்ளும் சின்ன சிரிப்பில் மக்களை சிறைப்பிடித்தவர், காப்பீடு கம்பெனியின் காரணக்கர்த்தா, 2040 காதலை இன்சூரன்ஸ் பண்ண லவ்வபிள் மேன், டிரெக்டர் ப்ரொடியூசர் விக்னேஷ் சிவன் அவர்களை பேச அழைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நேற்று ஒரு இன்டர்வியூவில் நான் சொல்லியிருந்தேன், இந்த ஒரு ஸ்டேஜில் ஒரு வடிவேல் ஃபைட்டில் வந்து அவர் எப்படி கப்பை வாங்கிட்டு நியாயமாக இந்த கப்பு எனக்கு தான்டா சொந்தம், நான் எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன் பாடுறான்ற மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆனதே வந்து எனக்கு ஒரு பிளாக் பஸ்டர். இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் தான், எனக்கு ஒரு ஹிட்டு. ஏன்னா எப்பயுமே கொஞ்சம் கனவு பெருசாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நம்ம நிறைய தடவை என்னென்னா சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் காரணமாக எது கொஞ்சம் ஈஸியோ எது கொஞ்சம் சுலபமாக நடக்குமோ அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன். இப்போ எனக்கு வந்து இப்போ என் வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம், கடவுளுடைய அனுகிரகத்தால். ஆனால் அதே அந்த கம்ஃபர்ட் ஜோனில் எத்தனை படம் வேணாலும் லைஃப்பில் நம்ம பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். பட் அந்த கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணி நான் இருந்த ஒரு சுச்சுவேஷனே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் என் மேலே பெருசாக நம்பிக்கை இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற ஒரு ப்ராஜெக்டை கை வைக்காமல் எனக்கு வந்து என்னை சேலஞ்ச் பண்ணிக்கக்கூடிய விஷயம், இந்த படத்தில் வந்து ஒரு ஃப்ரேம் கூட என்னால் ஈஸியாக எடுக்க முடியாது. சும்மா கேமரா எடுத்துகிட்டு போனால் ஒரு இடத்துல வச்சோன்னா அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அதில் ஏதாவது ஒரு மெனக்கடலாவது இருக்கும், அதில் அட்லீஸ்ட் ஒரு காஸ்டியூமாவது கரெக்டாக இருக்கணும், இல்லை பின்னாடி இருக்கிற விஷயங்கள் கரெக்டாக இருக்கணும், இல்லை அதில் இதுக்கப்புறம் வரப்போகிற அந்த சிஜி கரெக்டாக இருக்கணும், இல்லை அங்கே இருக்கிற ஒரு மேக்கப்பில் ஏதாவது ஒரு விஷயம் கரெக்டாக இருக்கணும், இல்லை பேச போகிற டைலாக்ல ஏதாவது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு விஷயமா இருக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையாச்சும் எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த படம் கொஞ்சம் கன்வின்சிங்காக இருக்கும். இல்லைனா நம்ம சும்மா சொல்லலாம் 2040 நடக்கிற மாதிரி அப்படின்ட்டு. அப்புறம் இப்போ இந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகும்போது நிறைய நல்ல ரிவ்யூஸ், நிறைய பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ், நிறைய பாராட்டுகள் அதெல்லாம் இருக்கிற அதே சமயத்தில் சில பேருக்கு வந்து இந்த ஃபிலிம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் லேக்காக இருக்குது, இந்த மாதிரி சில விஷயங்களுமே வந்து நான் பார்க்க தான் செய்கிறேன். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஹை கான்செப்ட், ஒரு ஏதாவது ஒரு கொஞ்சம் ஒரு ரெகுலராக நம்ம அந்த ஒரு அரைச்சமாவை அரைக்காமல் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயம் சொல்லணும்னா அதற்கான இப்போ ஒரு ஃப்ளைட்டில் நம்ம ஏறுறோம்னா முதல்ல வந்து அந்த சீட் பெல்ட்டை போடுங்க, இந்த இதை பண்ணுங்க, அதெல்லாம் சொல்லும்போது கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு தொய்வடைய தான் செய்யும். பட் அந்த ரூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுனா தான் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். ஸோ படத்தில் சில இடங்களில் சில காட்சிகளில் வந்துட்டு கொஞ்சம் மெதுவாகவோ இல்லை கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்காக, ஏன்னா ஒரு திரைப்படம்ன்றது வெறும் ஒரு கொஞ்சம் பேர் மட்டும் பார்க்கக்கூடிய விஷயம் இல்லை, அது எல்லா ஏஜ் குரூப்ஸ் எல்லா விதமான மக்களுமே வந்து பார்ப்பாங்க. அப்போ அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த விஷயத்தை நம்ம எப்படி கடத்துறோம் அப்படின்றதுக்காக எல்லாத்து மேலேயுமே நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயில் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஓவராலாக அந்த ஒரு ஃபில்மை நம்ம பேஸ் பண்ணுற விதமாகட்டும், சில விஷயங்களை நம்ம சொல்கிற விதமாகட்டும், அதுக்கெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துப்போம். ஸோ அதை வந்து நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமாக எடுத்திருக்கேன். அண்ட் அதை பார்க்கும்போது எனக்கும் சில விஷயங்கள் வந்து புரிஞ்சுது. பட் ஹேவிங் செட் இதில் இவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கும்போது நான் நினச்சது வந்து ஒரு காதல் கதை. ஆனால் பொதுவாகவே எப்பயுமே காதல் படங்கள்னால்
அது ஒரு மாதிரி ஒரு 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 தன்மையிலே போயிட்டே இருக்கும். பட் படம் ஃபினிஷ் ஆகும்போது வந்து அது எப்பயுமே ஒரு மெலோ ட்ராமாவா, ஒன்று ஹீரோயின் வந்து இதில் ஏர்போர்ட் போயிடுவாங்க, இல்லை ட்ரெயினில் ஏற போயிடுவாங்க, இல்லைனா ஏதாவது ஒரு சேஸு, இந்த மாதிரி ஒரு ரெகுலர் ஏரியாஸில் இல்லாமல் அதை வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோ வில்லன் ஃபில்முக்கு இருக்கக்கூடிய சில ஹை பாயிண்ட்ஸ் ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணி தான் இந்த படத்தில் வந்து அதை வந்து முயற்சி செஞ்சோம். இப்போ அது கடைசியில் தியேட்டரில் வரும்போது அந்த இடத்துல கிளாப்ஸோ, அந்த இடத்துல வந்து ஒரு அப்ரிசியேஷன் வரும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நிறைவாகவும் சந்தோஷமாகவும், ஒரு ரைட்டராக நம்ம ஏதோ ஒரு விஷயம் ட்ரை பண்ணோம். அந்த ட்ரை பண்ணது ஒரு 1000 பேர் இருக்கக்கூடிய தியேட்டரில் அட்லீஸ்ட் ஒரு 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 குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பீப்புளுக்காச்சும் அது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றது நினைக்கும் போது நம்மளுடைய வேலை மேலே நமக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை இன்னும் அதிகரிக்குது. அதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி டு த ஆடியன்ஸ். அப்புறம் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு எனக்கு என்னுடைய ஃபர்ஸ்ட் பவர், இந்த ஃபில்மை நான் பண்ணக்கூடிய இந்த படம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தது பிரதீப்னால தான் இந்த படம் நடந்துச்சு. இல்லைனா இந்த படம் நடக்க சான்ஸே கிடையாது. ஏன்னா இந்த படம் பிகினிங்லேருந்து பட்ஜெட் தான் வந்து இஷ்யூ. இன்றைக்கி நம்ம சினிமாவில் பார்க்குறோம், எவ்ரிடே ஏதாவது ஒரு படம் ட்ராப் ஆகுது, ஏதாவது ஒரு படத்தில் இயக்குநர்கள் மாறிடுறாங்க. இன்றைக்கி வந்து டிரெக்டர்ஸோட சுச்சுவேஷன் வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குன்னு சொல்லலாம். பேர் சொல்ல இது பண்ணல, ஓகே பேர் சொல்லணுன்னாலும் நான் சொல்லலாம். இப்போ ஒரு அவ்வளோ பெரிய ஒரு படம் வந்து ஆன்லைனில் வந்து லீக் ஆகிருக்கு. இதோடைய மொத்த வழியை, அதாவது எல்லாரோட வழியை விடையும் அந்த இயக்குனரோட வழி தான் அந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல நான் வந்து ஹெச் வினோத் என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து என்னுடைய வருத்தத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு 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 மரணம் அளவுக்கு ஒரு வலிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரு டிரெக்டரால் மட்டும்தான் அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா ஒரு நாளும் ஒரு ஷார்ட்டும் எடுக்கும்போது அந்த டிரெக்டர் வந்து அது எவ்வளோ கஷ்டப்பட்டு அதில் எவ்வளோ கனவுகளோடு அது எடுப்பாங்க அப்படின்றது ஆஸ் அ டிரெக்டராக எனக்கு வந்து தெரியும். இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அது வந்து தெரியும். பட் அங்கேருந்து அது நம்ம நினச்ச மாதிரி ஒன்று வராமல் அது இந்த மாதிரி போகும்போது ரொம்பவே கஷ்டமாயிடுது அது. ஸோ அதே மாதிரி இப்போது என்னாலையும் வந்து என் படத்தை நான் நினச்ச மாதிரி எடுக்க முடியாதோன்னு அந்த 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 பெயின்லேயே போய் கடைசியில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த படத்தை நான் நினச்ச மாதிரி வந்து எடுத்து அதை வந்து அப்புறமேட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கும் பிரதீப் சார் சொன்ன மாதிரி அவ்வளோ டேட்ஸ் மாறி வந்ததுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருந்துச்சு. எங்களால் நிறைய விஷுவல் எஃபெக்ட்ஸு அவ்வளோ விஷயம் எதுவுமே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி பண்ணுறதுக்கும் மனசு வரல. கொஞ்சம் இது இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக மாற்றிருக்க முடியும். பட் ஆனால் அது மாதிரி ஏன்னா இந்த படத்தை என்னால் ஒரு தடவை தான் எடுக்க முடியும். அந்த ஒரு தடவை அதை நான் நினச்ச மாதிரி எடுத்துட்டா எனக்கு சந்தோஷம். அதுக்கு இவ்வளோ பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க.